சென்னை தூய்மை பணியாளர்கள் விவகாரம் மிகப்பெரிய பேசு பொருளாக தமிழ்நாட்டு அரசியலில் உருவாகி இருக்கிறது. நீதிமன்ற உத்தரவு வருகிறது. நேற்று நள்ளிரவில் அவர்கள் அப்புறப்படுத்தப்படுகிறார்கள். நிறைய சமூக கூடங்கள் எல்லாம் அவர்கள் வைக்கப்பட இன்று அவங்க ரிலீஸ் ஆகிருக்கிறாங்க. வந்த காட்சிகளெல்லாம் பல எதிர்க்கட்சிகளை எதிர்க்க வைத்திருக்கின்றன, கொந்தளிக்க வைத்திருக்கின்றன. அமைதியான முறையில் தானே போராடினாங்க, ஏன் அரசு இன்சென்சிட்டிவாக நடத்தியதுன்னு எதிர்க்கட்சிகள் எல்லாம் கேள்வி கேட்க, இந்த நிலையில் தமிழ்நாடு அமைச்சரவை தூய்மை பணியாளர்களுக்கு அப்படின்னு நிறைய நலத்திட்டங்களை புதிய புதிய அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறது. இந்த விவகாரத்துக்கான தீர்வு என்ன, இது கையாளப்பட்ட விதம், இவையெல்லாம் இந்த விவாதத்துடைய பேசு பொருளாக இருக்கிறது. நிகழ்ச்சியில் நம்முடைய இணையக்கூடிய விருந்தினர்கள் ஒரு 27 வருஷம் கழிச்சு திரு ஜவஹர் அலி ஆயுதெழுத்து நிகழ்ச்சியில் இணைந்தார். வரவேற்கின்றோம். அதிமுகவின் சார்பாக திரு இடும்பாவனம் கார்த்திக் நாம் தமிழர் கட்சியின் சார்பாக, அதே போல திரு ஹிதாயத்துல்லா தானே, திரு ஹிதாயத்துல்லா அவர்களை நிகழ்ச்சி காண்போடு வரவேற்கின்றோம். ஒரு 10-15 வருஷம் குறைஞ்சா மாதிரி இருந்ததுனால கேட்டேன். திரு ஜவஹர் அலி சார், இது வந்து எக்ஸ்டென்ஷன் ஆஃப் யுவர் பாலிசி. அதிமுக அரசுடைய கொள்கை நீட்சி தான் இது. ஸோ நீங்கள் வந்து இந்த அரசு மோசம் அப்படின்னு சொல்கிறதுக்கு என்ன இருக்குது? நீங்களும் இதே மாதிரியான போராட்டங்களை கையாண்டிருக்கிறீங்க, அதுவும் சர்ச்சைக்குள்ளாக இருக்கிறது. இன்னொன்று, அரசுடைய விளக்கம் அப்படிங்கிறது, கார்ப்பரேஷனுடைய விளக்கங்கிறது நீதிமன்ற உத்தரவை தான் அமல்படுத்தியிருக்கோம். அப்படி முதல்ல வந்து நாளைக்கு சுதந்திர தினம், 15ஆம் தேதி சுதந்திர தினம். இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய கருப்பு தினம் 14ஆம் தேதி. சுதந்திரம் வந்து இரவில் கிடைச்சதுன்னு சொல்லுவாங்க. இரவில் எங்களுடைய சகோதரிகளை, தூய்மை பணியாளர்கள், இந்த மக்களை காத்தவர்களை அடித்து உதைச்சி நடு ராத்திரியில் கொண்டு போய் கையை உடைச்சி பெண்களை மானபங்கப்படுத்தி கொண்டு போய் சிறையிலையும் அங்கங்கே கொண்டு போய் அடைச்சி வச்சுருக்காங்க. இது என்ன சார், இது ஆட்சியா சார்? நீங்கள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுங்கன்னு கேட்டாங்க. பெரிய குற்றமா? அதற்காக இந்த பெண்களுக்கு இவ்வளவு மானபங்கம் படுத்தி அவர்களை வந்து மார்பகங்களெல்லாம் பிடிச்சி தள்ளி, இல்லை அதாவது ஒரு மோசமான முறையிலே அவர்களை வந்து அச்சுறுத்தி, அவருக்கு ஆதரவாக நின்ற வழக்கறிஞர்கள்லாம் வந்து மயக்கம் போகிற அளவுக்கு அடித்து உதைச்சி, இது எந்த ஆட்சியிலும் இப்படிப்பட்ட ஒரு வன்முறை கலாச்சாரத்தை காவல்துறை நடத்தியது இல்லை. உதாரணத்துக்கு இங்கே கைது செய்யப்பட்ட சமூக செயற்பாட்டாளர்களை அதிமுக ஆட்சியிலும் கைது செஞ்சுருக்கிறீங்க, குண்டாஸ் வரைக்கும் போட்டிருக்கிறீங்க. சார், குண்டா சட்டு போடுறது வர சார், நீங்கள் இவங்க சொல்கிறது என்ன தெரியுமா? கோர்ட்டு சொல்லிச்சு, கோர்ட்டு வந்து இவர்களை நடுராத்திரியில் கைது பண்ண சொல்லிச்சா? நடுராத்திரியில் இந்த அளவுக்கு குப்பைகளை போல தூக்கி போட வேண்டிய அவசியம் என்ன வந்துச்சு? சரி, கோர்ட்டு சொன்ன, ஏற்கனவே கோர்ட்டு சொன்ன நடைமுறைகளை எல்லாம் ஏற்கனவே கோர்ட் என்ன சொல்லியிருக்கு? தமிழகத்தில் இருக்கக்கூடிய கொடிகளை எல்லாம் அகற்றணும்னு சொன்னாங்களே, இம்மிடியட்டாக பண்ணிச்சா இந்த அரசாங்கம்? இல்லை, இந்த கோர்ட்டு தான் ஏற்கனவே சொல்லியிருக்கு, தமிழகத்திலே சென்னையிலே இருக்கக்கூடிய அதை அனுமதி மீறி கட்டப்பட்ட கட்டிடங்கள் எல்லாம் இடித்து தள்ளணும். இந்த நீதிமன்றம் சொன்னதெல்லாம் இந்த அரசாங்கம் செஞ்சிருக்கா? 2 அரசுகளுக்கும் இந்த கேள்வி இருக்கு. இல்லை சார், எங்க அரசாங்க ஆட்சியில இப்படி எல்லாம் பெண்களை இந்த மாதிரி இரவுல கைது செஞ்சு அடிச்சு உதைச்சு பண்ணவே இல்லை. நீங்க தூத்துக்குடி என்ன தூத்துக்குடி சம்பவம் மறந்து போச்சா சார்? நீங்க ஒரு விஷயத்தை பேசும்போது இன்னொரு விஷயத்தை பத்தி இதே வந்து அதை நியாயப்படுத்துவது போல இருக்கும். நீங்க அந்த போராட்டம் இல்ல, பட் அந்த போராட்டம் எத்தனை நாள்? 100 நாட்கள் கிட்ட நடந்தது. அது அமைதியான வரையில் நடந்தது. அதுக்கு புல்லுருவிகள் சில வந்து சமூக விரோதிகள் பூந்தாங்க. இந்த போராட்டத்தில் சமூக விரோதி யாராவது போனாங்கன்னு சொல்ல முடியுமா? அப்படி சமூக விரோதினா விடுதலை சிறுத்தைகளை சொல்லுவீங்களா? இல்லை சமூக விரோதிகள்னா ஒவ்வொரு கட்சி, அரசியல் கட்சிகளை நீங்க சொல்லுவீங்களா? நான் கேட்பது, அந்த மக்களுக்கு நீங்க கொடுத்த வாக்குறுதி என்ன? அவங்க என்ன அதிகமாக கேட்டுட்டாங்க? எங்களுக்கு சம்பளத்தை நீங்க 23,000 ரூபாய் சம்பளத்தை அதே நிர்ணயம் பண்ணி கொடுங்கன்னு சொன்னது. இதில் ஒரு பிரச்சனை என்னான்டா, நான் கேட்ட வரைக்கும் 2 அமைச்சர்களுடைய பாச போராட்டத்தினுடைய காரணமாக தான் இந்த போராட்டம் வெடிச்சதாக கேள்விப்பட்டேன். எந்த 2 அமைச்சர்? பாச போராட்டம், பணத்து மேலே ஏற்பட்ட பாச போராட்டம். ஆதாரத்தோட சொல்லுங்க. ஆதாரம் சார், ஆதாரம்னா சார், 13 நாளாக போராட்டம் நடக்குது. கே.என். நேரு உள்ளாட்சித்துறை அமைச்சர்,
அவர் ஏன் பேச்சுவார்த்தைக்கு போறல? அவர் விளக்கம் கொடுத்திருக்காரு. நான் சில முறை பேசினேன், அதுக்கப்புறம் அந்த ஏரியா எங்க போய் பேசினாரா? நீங்க அந்த தூய்மை பணியாளர்கள் கடைசி வரைக்கும், நான் 13வது நாள் வரைக்கும் அவர்களிடம் பேசியது, அவர்கள் வரவே இல்லை. அமைச்சர்ல இவர் வருவார், மேயர் வருவாங்க. மேயர் வந்து சொல்றதெல்லாம், உங்களோட எங்கள் முதலமைச்சர் டீ சாப்பிட்டார்ல, உங்களுக்கு சாதகமாக தானே இருப்பார். சார், டீ சாப்பிட்டது பெரிய விஷயமா? அப்போ டீ சாப்பிட்டதே நீங்கள் அவமானமான கருதி பேசுறதுனால தான் இதை வந்து டீ சாப்பிட்டதை சொல்ல வேண்டிய அவசியம் உங்களுக்கு என்ன வந்துச்சு? அதே மாதிரி அவர்களுடைய அந்த அணுகுமுறை இருக்குது தெரியுமா, அது ரொம்ப மோசமான அணுகுமுறையாக தான் இருந்தது. எப்படின்னா, சேகர் பாபு அவர்கள் பேசிய பேச்சுக்களாக இருக்கட்டும், மேயர் அவர்கள் பேசிய பேச்சுக்களாக இருக்கட்டும், அந்த சமூகத்தை கொந்தளிக்க வச்சது. அந்த சமூகத்தை சார் அவர்கள் கேட்டதை நான் ஒன்று கேட்குறேன். நேற்று உண்மையிலே நான் டைரெக்டாக வந்துடுறேன். நீதிமன்றம் சொல்லிருச்சு, நீங்கள் என்ன பண்ணியிருக்கோம், நீதிமன்றம் இப்படி ஒரு உத்தரவு கொடுத்துருக்கு, வாங்க உடனடியாக உங்களுக்கு நாங்கள் வந்து நேராக ஒன்று இடத்துல நீங்கள் குறிப்பிட்ட இந்த இடத்துல வந்து அனுமதி இருக்கு, அத்தனை பேரை வந்து இங்கே உட்காருங்க. அரசாங்கம் ராஜரத்னம் ஸ்டேடியத்தில் கொண்டு போய் உட்கார வச்சிருந்தா அவங்க உட்கார மாட்டேன்னு சொன்னாங்களா? குண்டு கட்டாக தூக்கப்பட வேண்டிய அவசியம் என்ன வந்திருக்கு? அந்த சகோதரிகளை நான் நேரத்தை பகிரணுங்கிறதுனால திரு இதயத்துள்ள அவர் கேட்பது போல இதை ரொம்ப இன்சென்சிட்டிவா கையாண்டதாக விமர்சனம் மேலோங்கி இருக்கிறது. உங்க பார்வை அப்படி இல்லையா? அதாவது இந்த தூய்மை பணியாளர்களுடைய நிலையை பார்ப்பதற்கு 5வது நாள் போராட்டத்திலே நேரில் போய் பார்த்தேன், அவர்களுக்கு ஆறுதல் கூறினேன். அரசு உங்களுக்காக வேண்டி நிச்சயமாக ஒரு நல்ல முடிவு எடுக்கும் என்று சொல்லிவிட்டு தான் வந்தேன் காங்கிரஸ் சார்பாக. அதற்கு பிறகு சம்பந்தப்பட்ட அதிகாரியிடமும் பேசினேன். அதற்கான பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னார்கள். இதற்கு இடையிலே இந்த ரிப்பன் பில்டிங்க்கு எதிரே அந்த பிளாட்பாரத்தில் அவர்கள் போராடி கொண்டிருந்தாலும் கூட பல்வேறு அமைப்பினர் வந்து அந்த இடத்திலே வந்து போக்குவரத்து போக முடியாத ஒரு சூழல் இருந்தது. இவர்கள் கேட்டார்கள், வேறு ஒரு இடத்திலே போராடுங்கள் என்று கேட்டுக்கொண்டிருந்தார்கள். ஆனால் சகோதரர் ஜவஹர்லி சொன்னது போன்று அவர்களை முறையாக அழைத்து ராஜரத்னம் ஸ்டேடியம் போன்ற இடங்களில் நம்ம விட்டிருக்கலாம். இன்னும் எங்கள் தலைவர் செல்வ பெருந்தை ஒரு அறிக்கை கொடுத்திருக்காரு, அவர்களை அழைத்து பேசியிருக்கலாம், அல்லது அமைச்சர் போய் நேரில் பேசி இதை சுமூகமாக முடித்திருக்கலாம். நீங்கள் கூறுவது போன்று இந்த நீதிமன்ற அந்த முடிவு வருகின்ற வரை இவர்களும் பொறுமை காத்திருக்கலாம். ஆனால் அவருடைய கோரிக்கை என்ன என்று சொன்னால், எங்களுக்கு தந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பணம் கொடுத்தால் போதும், 23,000 ரூபாய், இதை கான்ட்ராக்டுக்காரர்களுக்கு கொடுக்கும்போது எங்களுக்கு பணம் குறையலாம், அதே போன்று எங்களுக்கு சில நேரங்களிலே சில சிரமங்கள் ஏற்படலாம் என்றெல்லாம் அவர்கள் சொன்னார்கள். ஆனால் அரசு அழைத்து பேசியிருக்க வேண்டும். என்றாலும் கூட இந்த அரசு தான் இந்த தூய்மை பணியாளர்களுக்கு 2009 தூய்மை பணியாளர் நலவாரியத்தை உருவாக்கியது. டாக்டர் கலைஞர் அவர்களுடைய தலைமையில் அவர்களுக்கு பல்வேறு சலுகைகள் வழங்கப்பட்டது. நகர்ப்புறத்தில் இருப்பவர்களுக்கு வீடுகளும், அதே போன்று பிற இடங்களுக்கு உள்ளவர்களுக்கு வீடுகளும், அதே போன்று இறப்பு ஏற்பட்டால் 5 லட்சத்திலிருந்து, அதுவும் பணியில் இருக்கும்போது ஏறத்தாழ 1 கோடி ரூபாய் வரை கொடுப்பதற்கான ஒரு திட்டத்தையும் வழங்கி இருப்பதாக அமைச்சர் சொல்லியிருக்காரு. இல்லை, நான் சொல்லிட்டே வர்றேன். ஏற்கனவே 10 மண்டலங்களுக்கு மேலே சரி செய்திருக்கிறார்கள். இதை அவர்கள் சுமூகமாக பேசி செய்திருக்கலாம், நான் இல்லை என்று சொல்லவில்லை. இருந்தாலும் இந்த இடத்தை பொறுத்தவரை அப்புறப்படுத்த வேண்டிய நிலை அந்த போக்குவரத்து பிரச்சனையினால் ஏற்பட்டிருக்கிறது. இல்ல, அப்புறப்படுத்தப்பட்டதை தாண்டி அப்புறப்படுத்தப்பட்ட விதம், அந்த விதம் தான் நீங்க சொல்றதா நான் சொல்றேன். நான் அந்த விதம் இன்னும் கொஞ்சம் நெளிவு சுழிவாக செய்திருக்கலாம். இதெல்லாம் அரசு அரசு வந்து அப்புறப்படுத்த சொல்லி இருக்கும். ஆனால் கீழே இருக்கக்கூடிய அதிகாரிகள் தவறு செய்திருக்கலாம், நான் இல்லை என்று சொல்லவில்லை. என்றாலும் கூட போராட்டக்காரர்களுக்கு கோரிக்கை தான் முக்கியம். அந்த கோரிக்கையை பெறுவதற்கு பல்வேறு வகைகள் இருக்கிறது. அடையாள வேலை நிறுத்தம் நம்ம ஏன் செய்கிறோம்? ஒரு நாள் அடையாள உண்ணாவிரதம் ஒரு நாள் செய்வோம். இது அந்த இடத்துல தொடர்ந்து 10-13 நாட்கள் இருக்கிறதுனால பொதுமக்களுக்கு அசௌகரியம் ஏற்படுது என்பதற்காகத்தான் அவர்கள் அப்புறப்படுத்தி இருக்கிறார்கள். இருந்தாலும்
அவருடைய போராட்டம் வெற்றி பெறும். நாங்களும் அவர்களோடு இருக்கிறோம். பொதுமக்களுக்கு அசௌகரியம் அப்படிங்கிறது உணரப்பட்டதா பாக்குறீங்களா? இப்போ வந்து அது வந்து ஒரு மையமான பகுதியில் இருக்கு, ஆனா ஒரு பப்ளிக் சென்டிமெண்ட்ங்கிறது போராட்டம் அவங்களுக்கு எதிராக இருக்குன்னு நீங்க பாத்தீங்களா? அதுக்கு தான் நான் சொல்றேன், அடையாள உண்ணாவிரதமோ அடையாள போராட்டம் 1 நாள் 2 நாள் நடக்கும். இது ஏறத்தாழ 12 நாள் 13 நாள் நடந்திருக்கு. அப்ப அரசு செவிசாய்க்கணும்னா அல்லது கார்பரேஷனுடைய ஆணையர் தான் இதுல பிரச்சனை என்று அந்த மக்கள் எனக்கு சொன்னாங்க. எங்களுக்கு அரசு மேல கூட கோபம் இல்லை, ஆணையர் தான் இந்த மாதிரி எங்களுக்கு எதிராக இருக்கிறாரு, அவர் சரியா இருந்தா எங்களுக்கு வந்து அரசு எங்களுக்கு பல நன்மைகள் செய்திருக்கு, நாங்க இல்லைன்னு சொல்லல, காலை உணவு கூட கொடுக்கக்கூடிய ஏற்பாடுகள் செய்திருக்கிறார்கள் எல்லாம் அவங்க சொல்றாங்க. ஆனா அதே நேரத்தில் இந்த ஆணையருடைய ஒரு போக்கு சரியில்லை என்பதுதான் அவங்களுடைய வருத்தம். ஆக அரசு ஆணையர் அரசுக்கு கீழே தானே வராரு, கார்பரேஷன் கீழே தானே வராரு. ஆணையருடைய பாஸ் மேயர் தானே, துறை சார்ந்த அமைச்சர் தலையிடலாம் தானே. ஒரே ஒரு சின்ன கேள்வி அவர்கிட்ட, நம்ம அண்ணன் இதயத்துள்ள இந்த அரசாங்கத்தினுடைய தலைவர் முதலமைச்சர் வாக்குறுதி கொடுத்தது யாரு சொல்லுங்க? நாங்கள் பணி நிரந்தரம் செய்வோம், வாக்குறுதி எண் 285, வாக்குறுதி எண் 163 கொடுத்தது யாரு? முதலமைச்சர் தானே. நாங்கள் உங்களை பணி நிரந்தரம் செய்வோம் சொன்னது முதலமைச்சர் தானே. முதலமைச்சர் இங்கே தானே இருக்காரு, பக்கத்தில் தானே இருக்குது. முதலமைச்சர் போய் சந்திச்சிருக்கலாம்ல, பேசியிருக்கலாம்ல. நீங்க அமைச்சர்கள் கமிஷனர்கள்லாம் விட்டுருங்க, அவங்க பக்கம் திசை திருப்பிறாங்க. இந்த முதலமைச்சர் ஏன் இதுல கவனம் செலுத்தல? அது பதில் சொல்லுங்க. இதே தோலா சார். ஜவஹர்லி நியாயமான கேள்வி. இந்த கேள்வியை நானும் உங்களுக்கு முன்னால கேட்டேன். இதை சுமூகமாக முடித்திருக்கலாம். முதல்ல எங்கள் தலைவர் சொன்ன மாதிரி முதல்வர் அழைச்சி பேசியிருக்கலாம். அமைச்சர் வந்து இதெல்லாம் நான் இல்லைன்னு சொல்லலை. அரசுடைய நிலை என்னன்னு நீங்களும் ஒரு அரசுல இருந்தீங்க. உங்க அரசு என்னென்ன செஞ்சிருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். தர்மபுரியில் 5 மாணவிகள் எரித்து கொலை செய்யப்பட்ட அந்த கொலையாளிகளை அதிமுகவினர் என்பதற்காக விடுதலை செய்ததும் உங்க ஆட்சி தான். அது மாணவிகளுக்கு எதிராக நடந்தது, தொழிலாளர்களுக்கு எதிராக தூத்துக்குடியில் நடந்தது, அதே மாதிரி வியாபாரிகளுக்கு எதிராக சாத்தாங்குளத்தில் நடந்திருக்கு. நீங்க திசை திருப்ப வேணாம், திசை திருப்பி இவர்களுடைய போராட்டத்தை நீங்க வந்து வீக் ஆக்கிறாதீங்க. நீங்க அப்படி பார்த்தீங்கன்னா தினகரன் அலுவலகம் எரிக்கப்பட்டது, 3 பேர் கொல்லப்பட்டார்கள், இன்னும் எத்தனையோ சம்பவம் எல்லாம் சொல்லலாம். அது இப்ப பேசி போராட்டக்காரர்களை அவமானப்படுத்திட்டு வேண்டாம் சொல்றேன். நீங்க ஒரு ஆட்சியை நடத்தினவங்க, மீண்டும் உங்களுக்கு ஒரு அதிமுக ஒரு வலிமையான எதிர்க்கட்சி, ஒரு அரசு என்ன செய்யும் என்பது நமக்கு தெரியும். இப்ப பிரச்சனை என்னன்னு சொன்னா, அரசு வேறு அதிகாரிகள் வேறு, அதுல மாற்று கருத்து இல்ல. அரசு நினைக்கிறதெல்லாம் அதிகாரிகள் செய்வாங்கன்னு சொல்ல முடியாது. அது எல்லா ஆட்சியிலும் நல்லதுதான். நான் கேட்கறது, இப்ப நீங்க சொல்லுங்க, தூத்துக்குடியில 13 பேருக்கு நீங்க சொல்றதே பாருங்க, 13 பேர் கொலைக்கு காரணம் 13 பேர். நீங்கள் சொல்வது முழு தவறு. அரசு வேறு அதிகாரி வேறு என்று சொல்வது நீ முழு தவறு. இந்த கூலிக்காக போராடியவர்களை ஆனா கூலி படம் பார்த்துட்டு வந்து அவர் விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆனா இந்த மக்களுடைய நிலையை பத்தி அவர் பேசவில்லை. அதை பத்தி எல்லாம் காங்கிரஸ்காரர்கள் உண்மையான மக்களினுடைய மனநிலை அறிந்து நீங்க விமர்சனம் செய்யணும் தான் எங்களுடைய அன்பான கோரிக்கை. நான் உங்களுக்கு உங்களை விட அதிகமான விமர்சனம் செஞ்சுட்டேன். இப்ப நான் சொல்றேன், அந்த 13 பேர் கொல்லப்பட்டதுக்கு பழனிசாமி நேரடி காரணமா? முதல்வர் பழனிசாமி செய்தாரா? அப்ப கேட்டா என்ன சொல்லுவாங்க? காவல்துறை விசாரணை கமிஷன் யார் மேல போச்சு? முதல்வர் பழனிசாமி மேல போச்சா? அமைச்சர்கள் மேல போச்சா? கொஞ்சம் யோசிச்சு பேசணும். நம்மளும் ஒரு ஆட்சியில இருந்திருக்கோம். அதனால இந்த போராட்டம் சென்னையில மையப்பகுதியில் நடக்குது. முதலமைச்சர் இருக்கிறாரு, கிட்ட 2 கிலோமீட்டர் தான் பக்கத்துல, 1 கிலோமீட்டர் தான் செக்ரட்டரியேட். நீங்க முதலமைச்சருக்கு தெரியாதா? ஏன் முதலமைச்சர் போய் அவங்களவே பார்த்துருக்க கூடாதா? அவர்களுடைய கோரிக்கை என்ன? இப்ப அறிவிப்புகள் வெளியிட்டு இருக்காருல்ல, இந்த 6 அறிவிப்புகள், இந்த அறிவிப்புகளை இந்த 13 நாளுக்கு முன்னாடி ஏன் அறிவிக்கல? இந்த அறிவிப்புகளை வரவேற்கிறீங்களா சார்? அது மக்களுக்கு நல்லது வந்தானே ஓகே சார். ஆனால் இந்த அறிவிப்புகள் ஏன் அறிவிக்கல? அவங்களுக்கு எவ்வளவு கஷ்டம் கொடுத்து அவங்களை எல்லாம் நாசமாக்கி இப்ப நீங்க அறிவிப்பை கொடுத்து என்ன பிரயோஜனம்? அவர்களுடைய சாபத்துக்குள்ளாய் இருக்கீங்க. இந்த அறிவிப்புகள்ல பல அறிவிப்புகள் அவர்களுக்கு ஏற்கனவே சொல்லப்பட்டதுதான். இப்ப அதை மொத்தமா அவங்க வந்து கோர்வையாக இப்ப தந்திருக்காங்க. ஏற்கனவே சொல்லப்பட்டது பேச்சுவார்த்தையில மேலும் அவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அந்த பணி நிரந்தரம் என்பது அதை நாங்க செய்யறோம் அப்படின்னு சொல்லி இருக்காங்க. உங்க காலத்துல செஞ்சு, அதாவது 17,000 பேர் உங்களுக்கு நன்றாக தெரியும் பணி நிரந்தரம் செஞ்சிருக்கோம். நீங்க 10 வருஷம்
அதிமுக செய்திருக்கோம். திரு இடம்பாவனம் கார்த்திகோட கருத்து நானும் கேட்கிறேன். பல வார்டுகள்ல ஏன் வந்து இந்த தூய்மை தொழிலாளர்களை விட்டுட்டு நீங்க கான்ட்ராக்ட்ல அதிமுக ஆட்சி கொடுத்துச்சுன்னு நான் கேட்கிறேன். உங்களால பதில் சொல்ல முடியுமா? அது மட்டும் இல்ல, அதிமுக ஆட்சியில அப்படி தொடர்றீங்க. இல்ல இப்ப பிரச்சனை இங்க எக்ஸ்டென்ஷன் ஆஃப் யுவர் பாலிசி தான. அதிமுக ஆட்சியில உங்க கொள்கையோட தொடர்ச்சி கொடுத்திருந்தா எங்க ஆட்சி காலத்துல யாரையுமே வேலையை நீக்கம் செய்யல. அத்தனை பேருக்கு வேலை. குறிப்பாக நீங்க அன்றைக்கு 16,000 ரூபாய் சம்பளம் வாங்கினவர்கள் அந்த 16,000 ரூபாய் சம்பளம் என்று உறுதிப்படுத்தணும். ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை. அவர்களுக்கு 23,000 வாங்கினவங்களுக்கு 16,000 7,000 ரூபாய் குறைவா கிடைக்குது. அதுதான் அதிமுக திமுகவுக்குள்ள வித்தியாசம். அன்றைக்கு அவர்கள் வேறு வேலை கொடுத்தோம், ஆனா அந்த சம்பளத்தை உறுதிப்படுத்தணும். அதே சம்பளம் இன்னைக்கு 7,000 குறையுது. ரைட். கார்த்திக், உங்களுடைய பார்வைகளை பதிவு செய்யுங்க. நீங்க ஏன் உறுதிப்படுத்தல? இந்த கேள்விதான். அதிமுக ஆட்சியில ஏன் இதை உறுதிப்படுத்தல? எங்க ஆட்சி காலத்துல சம்பளத்தை உறுதிப்படுத்தி தான் குடிச்சிருந்தோம். நீங்க இப்ப தனியாருக்கு கொடுத்த விஷயங்கள் தவறாக இல்ல. இந்த மக்களை ஏன் இப்படி வஞ்சித்து நீங்க வாக்குறுதி கொடுத்தது நீங்க தானே சார்? அந்த வாக்குறுதி ஏன் நீங்க நிறைவேற்றலங்கறத கேள்வி. இல்ல திரு கலைராஜ் கடிதம் அனுப்புனீங்க, எல்லாமே பண்ணீங்க. அவர்ட்ட கேளுங்க. இன்னும் சற்று நேரத்துல வராரு, அவர்ட்ட அந்த கேள்வியை முன்மொழிவோம். திரு கார்த்திக், இதுல நீங்க திரு ஹிதாயத்துல்லா சொல்றது போல இப்போ வந்து அரசு மட்டும் பொறுப்பேற்ற முடியுமா? அங்க ஆன் கிரவுண்ட் காவல்துறையுடைய ரியாக்ஷன் எக்ஸஸா இருந்திருக்கலாம். இதை தாண்டி ஒரு நீதிமன்றத்துடைய தீர்ப்பை இன்னைக்கு அமல்படுத்தலன்னு வச்சுக்கோங்க, அது வந்து ஒரு நீதிமன்ற அவமதிப்பாயிடாத? ஏற்கனவே சென்னை மாநகராட்சி இதுக்கு முன்னாடி ஆயிருக்கு. ஸோ அந்த விஷயத்துல அவங்க வந்து they didn't have a choice அப்படின்னு அவங்க வளர்க்குறாங்க. இது ஆளக்கூடிய திமுக அரசு செஞ்ச பச்சை அயோக்கியத்தனம். வார்த்தைகளை கவனமா இருப்போம். நான் அந்த கருத்துக்கு நான் பொறுப்பேற்கிறேன், வார்த்தைக்கு நான் பொறுப்பேற்கிறேன். பாசிச வெறியாட்டம், அரச பயங்கரவாதம், அரச வன்முறை. ஏன்னா இந்த ஆட்சியை திராவிட மாடல் ஆட்சி, இது விளிம்பு நிலை மக்களுக்கான ஆட்சி, ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான ஆட்சி, ஏழை எளிய மக்களுக்கான ஆட்சிங்கிறாங்க. 13 நாட்களாக அவங்க போராடுறாங்க. அவங்க வைக்கிற முதன்மை கோரிக்கை என்ன? தனியார் மயத்துக்கு எதிராக அவங்க போராடுறாங்க. இதை தனியார் மயப்படுத்தாதீங்க, அரசே செய்யணும், எங்களோட பணி வாய்ப்பை வந்து நிரந்தரப்படுத்துங்க அப்படிங்கிறாங்க. இப்போ 4 நாட்களுக்கு முன்பாக ஐயா ஸ்டாலின் வந்து ஒரு நிகழ்வில் பங்கேற்று பேசுகிறாங்க. அங்கே பேசுகிறப்ப சோசியலிசம் கம்யூனிசம்ங்கிறாங்க. இந்த சோசியலிசம் கம்யூனிசம் எல்லாமே தனியார் மயத்துக்கு எதிரானது தான். மத்தியில் ஆளக்கூடிய பாஜக அரசு வந்து தனியார் மயப்படுத்துகிறப்ப பொதுத்துறை நிறுவனங்களை வந்து தனியாருக்கு தாரவாக்குது, அம்பானி அதானி போன்ற தனிப்பெரும் முதலாளிகளுக்காக ஆட்சி நடத்தார் மோடி அப்படின்னு கடுமையான குற்றச்சாட்டுகளை வச்சது இதே திமுக அரசு. அந்த திமுக அரசு எதற்காக தனியார் மயப்படுத்துது? தனியார் மயம் வந்துட்டா அங்கே சேவை இருக்குமா இல்லை லாப தேவை இருக்குமாங்கிற கேள்வியை அண்ணன் சீமான் எழுப்புறாங்க. அதே போல் தனியார் மயம் வந்துட்டா அங்கே வகுப்பாரி பிணைத்துவதுக்கான வேலையே எல்லாம் போயிடும். அப்போ நியாயமான கோரிக்கை வைக்கிறாங்க. அதாவது 48 மாதத்தில், ஒட்டுமொத்தமாக 48 மாதத்தில் 480 நாட்கள் வந்து அரசு துறையில் ஒப்பந்த பணியாளர்களாக பணிபுரிஞ்சாலே அவங்க நிரந்தர பணியாவதற்கான தகுதி உண்டு அப்படிங்கிறாங்க. இவங்க எல்லாம் பல ஆண்டுகளாக பணிபுரிஞ்சு வர்றாங்க. இவங்களுக்கான மாத ஊதியம் பார்த்தா 22,950 ரூபா. சென்னைக்குள்ள வந்து ஒரு ஆளாக 30,000 ரூபா சம்பளம் வாங்கினாலுமே ஓட்டுறது கஷ்டம். அவங்க 22,950 ரூபா வச்சுக்கிட்டு ஒரு குடும்பம் நடத்துறாங்க. அப்போ தனியாருக்கு மாறுறப்ப அது 16,950 ரூபாயா குறைக்கப்படும். அப்போ இது வந்து அநியாயம், அநீதின்னு சொல்லிட்டு அவங்க அறவழியில் அந்த ரிப்பன் மாளிகை வாசலில் வந்து 13 நாட்களாக போராட்டம் பண்ணுறாங்க. அங்கே அருகாமையிலே வந்து ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவம் இருக்குது. மருத்துவமனைக்கு போகிற அந்த அவசர ஊர்திகள் வந்து ஆம்புலன்ஸ் வந்து ஒரு நாளும் தடைபட்டு நிற்கல. ஏன்னா அவ்வளவு கண்ணியத்தோட ஒழுக்கத்தோட போக்குவரத்துக்கு இந்த பார்த்து கொண்டிருக்கிற நாட்டு மக்களுக்கு தெரியும். தேன்மொழின்னு ஒரு பெண்மணி வந்து பொதுநல வழக்கு தொடுத்ததா சொல்லி வழக்கு போடுறாங்க. அது அரசு தரப்பு என்ன சொல்லுச்சுன்னா, அரசு தரப்பும் சேர்ந்துக்கிட்டு இதனால போக்குவரத்து இடையூறு, இது அனுமதிக்கப்பட்ட போராட்ட வடிவம் இல்லைங்கிறாங்க. அனுமதிக்கப்பட்ட போராட்டம் தானா? அனுமதிக்கப்பட்ட போராட்டம் மட்டும் நடத்திருந்தா ஜல்லிக்கட்டுங்கிற உரிமை நமக்கு கிடைச்சிருக்காது. அனுமதிக்கப்பட்ட போராட்டம் சுதந்திரம் கிடைச்சிருக்காது. அனுமதிக்கப்பட்ட போராட்டம் 1950 முதல் முறையாக இந்தியாவோட அரசியலமைப்பு சாசனம் திருத்தப்பட்டு வகுப்பாரி பணித்துவம் வந்து காப்பாற்றப்பட்டிருக்காது. அப்ப அனுமதிக்கப்பட்ட போராட்டம்னா ஜல்லிக்கட்டுக்காக போராடினப்ப சாலையை மறித்து தான் போராட்டம் பண்ணாங்க, வீதியில் தான் போராட்டம் பண்ணாங்க. திமுக ஆதரிச்சா இருந்துச்சா? அப்ப இப்ப நீதிமன்றம் சொல்லிட்டு நாங்க கேட்கிறோம் அப்படின்னா, இதே நீதிமன்றம் சொல்லுதுங்க, அறநிலையத்துறை கட்டுப்பாட்டு இருக்கக்கூடிய கோயில்களில் தமிழ்ல குடமுழுக்கு பண்ணணும், பண்ணலன்னா 10 லட்சம் அபராதம்னு. தமிழ்ல குடமுழுக்கு பண்ணீங்களா? திருச்செந்தூர்ல பண்ணீங்களா? தமிழ்ல பண்ணல. தமிழ்ல எங்கேயும் பண்ணல. தமிழ்ல பண்ணல. அங்க வந்து பண்ணது சமஸ்கிருதத்துல, தமிழ்ல வந்து வர்ணனை பண்ணாங்க. இப்படி நீதிமன்றத்தோட எத்தனையோ தீர்ப்புகள் வந்து காத்துல பறக்கப்படுது. ஆக்கிரமிப்புங்கிறாங்க. ஆக்கிரமிப்புங்கிறப்ப ஏன் உங்களுக்கு குடிசை மட்டும் ஞாபகத்துக்கு வருது? ஏழை மக்களோட குடியிருப்பு மட்டும் ஞாபகத்துக்கு வருது?
பெரிய பெரிய வணிக வளாகங்கள், மாட மாளிகை, கூட கோபுரம், அதெல்லாம் ஏன் ஞாபகத்துக்கு வரதில்லை? இப்போ இந்த மக்களை வந்து நள்ளிரவில் இவ்வளவு கடுமையாக கைது பண்ண வேண்டிய அவசியம் என்ன? நீதிமன்ற உத்தரவு. நீதிமன்ற உத்தரவுலாம் இல்லைங்க. யாருங்க 10 மணி நேரம் கைது பண்ணி வச்சிருப்பா? உங்களுக்கு நோக்கம் என்ன? அப்புறப்படுத்துறீங்கன்னா ஏன் கைது பண்ணி போய்க்க வச்சிருக்கீங்க? நீங்க ஒருத்தர் கைது பண்ணா 24 மணி நேரத்துக்குள்ள வழக்கு போட்டு அவங்களை நீதிபதி முடிவு எடுத்து சிறைப்படுத்தணும், இதான் விதி. ஆனா 15 மணி நேரத்துக்கு மேல எப்ப விடுறாங்க? நீதிபதி சொல்லி விடுறாங்க. ஏன் வழக்கை கைது பண்றாங்க? இது தொடர்புடைய வளர்மதி மேல ஏன் தாக்கல் கொடுக்கணும்? வளர்மதி தாக்கல் கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன? நிலவு மொழியோட கையை உடைக்க வேண்டிய அவசியம் என்ன? ஏன் கையை உடைக்கிறாங்க? யார் அனுமதி கொடுத்தது? அதிமுக ஆட்சி காலத்தில் இதே வளர்மதி மேல குண்டாசு அன்னைக்கு கண்டிச்சது இதே ஐயா ஸ்டாலின். ஆனா இன்னைக்கு திமுக ஆட்சி காலத்தில் அதே வளர்மதியோட அடி கையை உடைப்பாங்க, அந்த நிலவு மொழி மேல தாக்கல் கொடுப்பாங்கன்னா இது யாருக்கான அரசு? இது விளிம்பு நிலை மக்களுக்கான அரசா? அடித்தட்டு உழைக்கும் மக்களுக்கான அரசா? அரசு தரப்புல நாங்க பேச்சுவார்த்தைக்கு தயாரா. பேச்சுவார்த்தை சேகர்பாபு என்ன சொன்னார்? சேகர்பாபுக்கு என்னங்க அதுல ரோல்? அவர் எந்த அமைச்சர்ல யார் வந்து இதுக்கு பொறுப்பான அமைச்சர்? நேரு அவர் தானே வரணும். ஏன் சேகர்பாபு வர்றாரு? ஒரு சேகர்பாபு வந்து அங்க என்ன பேசினார்னா, இந்த கோரிக்கை நிவர்த்தி பண்ண முடியாது, சாதகம் என்ன பாதகம் என்ன இதை பேசல. அவர் பேசினது அங்க உட்கார்ந்து முதலமைச்சர் குடும்பத்துக்கு சாப வரீங்களா, நாங்க நினைச்சா ஒரே நாள்ல தூக்கிடுவோம், உள்ள பத்திரிகையாளர் சந்திப்பு அப்படின்னு வெளில வர்றாரு. இங்க பேச்சுவார்த்தை நடந்துச்சான்னு கேக்குறாங்க. பேச்சுவார்த்தையான்னு கேக்குறாரு. என்ன திமிர்த்தனம், என்ன அதிகார திமிரு? எத்தனை காலத்துக்கு ஆட்டம் போடுவீங்க? திமுகவோட உண்மையான முகமை தாங்க. மாஞ்சோலை தோட்ட தொழிலாளர்களை வந்து அன்னைக்கு கொலை பண்ணது இதே திமுக தான். வார்த்தைகள் நான் பொறுப்பேற்றுக்கிறேன். கீழ்வன்மணியில மக்களை சாவடித்தது இதே திமுக தான். நீதி கட்சி ஆட்சி காலத்துல பெண்ணிமில்ல ஒடுக்குமுறை செலுத்தினாங்க. உணர்வை புரிஞ்சுக்க 2009 நீதிமன்ற வளாகத்துக்குள்ள காவல்துறையை விட்டு அன்னைக்கு வழக்கறிஞர்களை நீதிபதியை மண்டைய உடைச்சது இதே திமுக. சமூக நீதி வேஷம் போடலாம், திமுக உண்மையான முகம் இதுதான். இதற்கான எதிர்வினையை 2026 சட்டமன்ற தேர்தலில் கட்டாயம் மக்கள் பாடம் புகட்டுவாங்க. திமுகவை இல்லாம தூக்கி எறிவாங்க. திரு கலைராஜன் இணைகிறார் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக. நீதிமன்றம் சொன்னாலும் ஒரு ரெஸ்டென்ட்டோட நீங்க நடந்திருக்கலாமே, நீதிமன்ற உத்தரவிலையும் கூட கவனமா கையாள சொல்லப்பட்டது. இது இவ்வளவு பெரிய ஒரு எதிர்வினையை உருவாக்கி இருக்கே, உங்க பதில் என்ன? அவர் நிறைய ஒரு போராட்டத்தை நசுக்க வேண்டும் என்று சொன்னால், அவர்களை ஒடுக்க வேண்டும் என்று சொன்னால், அரசு நினைத்தால் ஒரு நாளிலே ஒடுக்கியிருக்கலாம். அவர்களுக்கு எந்த சர்வாதிகாரத்துவத்தோடு நாங்கள் நடக்கவில்லை. தம்பி இடும்பாவனம் வரும்போது பேசும்போது நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். பாசிச திராவிட மாடல் ஆட்சி அப்படின்லாம் சொன்னார், அயோக்கியத்தனம் என்றெல்லாம் சொன்னார். வார்த்தைகள் எப்படி பிரயோகப்படுத்துறதுங்கிறது வேறு இருக்குது. எப்படி வேணாலும் நானும் பிரயோகப்படுத்திட்டு போயிடுவேன், பெரிய விஷயம் இல்லை. ஏன்னா அவங்க இளைஞர்கள் பேசுகிறாருன்னா நாங்கள் ஒன்றும் இளைஞர்கள்லாம் இல்லை. வார்த்தைகள் எப்போதுமே சுத்தமாக பேசணும், அமைதியாக பேசணும். டிபேட்டில் பேசுகிறப்ப உலகமெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் வந்து 13 நாள் அவர்களோடு நாங்கள் பேசி போராட்டத்தை நடத்திட்டு இருக்காங்க. அந்த வழக்கறிஞர் வழக்கு போட்டு தேர்மொழி வழக்கறிஞர் வழக்கு போட்டு நீதிமன்றம் கொடுத்த உத்தரவிற்கு அடிப்படையில் தான் நாங்கள் வந்து அவர்கள் வந்து காவல்துறை அப்புறப்படுத்தியது. எங்களுக்கு ஆட்சேபனை இல்லைன்னு சொல்லியிருக்கலாம். தேன்மொழியோட அரசு தானே சேர்ந்துக்குச்சு. இல்லை, அரசு சேர்த்துக்கல. நீதிபதி என்ன உத்தரவு கொடுக்குறாரோ அதை வந்து அமல்படுத்த வேண்டியது நிலைப்பாடு என்னவா இருந்தது? எங்களுடைய நிலைப்பாடு வந்து அவங்களோட பேச்சுவார்த்தை நடத்தி நாங்கள் சுமூகமாக தீர்க்க வேண்டும் தானே 13 நாள் அவங்கள்ட்ட பேசிகிட்டு இருக்கோம். 7 முறை பேச்சுவார்த்தை நடத்தணும். ஒவ்வொரு முறை நடத்துகிற போதும் புது புது கோரிக்கைகளை வைக்கிறார்கள். நீங்கள் அதான் பார்க்கணும். நீங்கள் இப்போ நேரு வந்து போனாரா அப்படின்னு கேட்குறாங்க. நேரு வந்து 4 முறை போனார், 4 முறை பேச்சுவார்த்தை நடத்துகிறாரு. ஆக வந்து யாரும் அவர்களை அலட்சியப்படுத்தவில்லை. இன்னும் சொல்ல போனால் 2007 கலைஞர் அவர்கள் தான் அவர்களுக்கு தூய்மை பணியாளர்கள் என்று நலவாரியத்தை அமைத்தவரே அவர் தான். அவர் வந்து இப்போ இந்த முதலமைச்சர் அவர்கள் போராடுகிறவர்களை நாங்களும் போராட்டங்களை திமுக நடத்தியிருக்கிறது. அப்படி நடத்தியிருக்கிற நேரத்திலே காவல்துறை எங்கள் மீது நடவடிக்கை எடுத்திருக்கிறது. அப்பொழுது நாங்கள் காவல்துறை எங்களை கைது செய்ய போகும்போது நாங்கள் வாகனத்தில் ஏறி போய் சேர்க்கிறோம். ஆனால் அவர் தள்ளுமுள்ளு நடக்கிற போது காவல்துறை பிடித்து மேலே ஏற்றி உட்கார தான் வைப்பாங்க. அதாவது யாரையும் அடிக்கலையே, அவங்க யாரையும் தள்ளலை, அடிக்கலையே, காவல்துறை அடிக்கலையே. மனசாட்சியை விட்டு பேசாதீங்க. காவல்துறை கைகள்லாம் உடைக்கப்பட்டிருக்குது, கைகள்லாம் உடைக்கப்பட்ட வழக்கு போடுறோம். வளர்மதி கவிங்கிற 2 பெண்களுடைய கைகள் உடைக்கப்பட்டிருக்குது. அப்பட்டமா நீங்க காவலி பதிவு இருக்கு, தம்பி சொல்றாரு, இருக்கட்டும். அது அடிச்சிருந்தாலும் அது தவறு தான், அது வேற இல்லைன்னு சொல்லுவாங்க. காவல்துறை அதிகாரிகள் வந்து 1-2 தவறுகள் செய்கிற போது அது அரசு மீது குற்றச்சாட்டு வருகிறது, இயற்கையாக தான் வருது. 13 பேரை சுட்டு கொண்டாங்க. இப்ப எடப்பாடி என்ன சொல்ற, டிவியில பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னாரு. சொன்ன உத்தரவு இதை தவிர்த்து உங்களுக்கு வேற எதுவுமே இல்லையா? நான் பேச முடிச்சேன். ஒரு நிமிஷம் இருக்கு தம்பி, நம்ம ஊர் தம்பி தானே நீங்க. அதாவது 13 பேரை சுட்டு சொல்லிட்டாங்க. சுட சொல்லி உத்தரவிட்டது யாரு? காவல்துறைக்கு அமைச்சர் யாரு?
அந்த அதிமுகவினுடைய முதலமைச்சராக இருந்தவர் தான். காவல்துறைக்கு அமைச்சர் ஆனால் நாங்கள் இங்கே வந்து காவல்துறைக்கு முதலமைச்சர் உத்தரவிடவில்லை, உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. நீதிமன்றம் சொல்லுச்சு, இப்படி இரவுல இல்ல இது தப்பா பேசாதீங்க. இரவுல கைது சொல்லுச்சா? நான் தப்பா இல்ல இரவுல கைது செய்து பெண்களை அடிச்சு உடைச்சு நீங்க கொண்டு போறேன்னு சொன்னாங்க. அப்புறப்படுத்த வேண்டும் என்று உத்தரவிட்டதற்கு பிறகு அவர்களை அழைத்து செல்வதற்கு எவ்வளவோ முயற்சித்து அவர்கள் வாகனத்தில் ஏறவில்லை என்று முரண்டு பிடித்ததற்கு பின்னால் தான் காவல்துறை அவர்களுடைய தங்களுடைய கடமை செய்ய அப்பொழுது 1-2 தள்ளுமுள் நடந்திருக்கலாம். ஒருவேளை அப்படி தாக்கப்பட்டிருந்தால் அவர்கள் தனிப்பட்ட முறையில் வழக்கு போட்டு போட்டோம், நீதிமன்றத்தை அழைத்து போகட்டும், வழக்கு போட்டு அவங்க வக்கீல் இருக்காங்களே, கேஸ் நடத்துறாங்கல்ல, அவங்க போய் வழக்கு நடத்திட்டு போகட்டும், நாங்க வேணாம்னு சொல்லலையே. முதலமைச்சர் உத்தரவிட்டு யாரையும் தாக்க சொல்லவில்லை, முதலமைச்சர் அப்படிப்பட்ட நடவடிக்கை எடுக்கவில்லை. இன்னும் சொல்ல போனால் முதலமைச்சர் தான் இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி 10 நிறுவனங்களை 10 மண்டலங்களை தனியாருக்கு கொடுத்தார். ஆனால் இப்போ வந்து பரிசாத்தியமாக செய்யலாம் என்று இப்போ திட்டமிட்டோம். அதுக்கு வந்து இப்போ எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள். அதை வந்து முதலமைச்சர் பரிசீலிப்பார். அவர்கள் வந்து பணி நிரந்தரம் தர நாங்கள் பணி நிரந்தரம் செய்வோம் என்று தேர்தல் அறிக்கையிலே நாங்கள் வாக்குறுதி கொடுக்கவில்லை, திமுக அறிக்கையிலே கொடுக்கவில்லை. உறுதியாக சொல்லுகிறேன், அந்த நிரந்தரம் கொடுக்க ஒரு பணி நிரந்தரம் என்று நாங்கள் சொல்லவில்லை. இன்னைக்கு கடுமையான எதிர்வினைகளை எழுப்புறீங்க. ஆளும் தரப்பு மேல கேள்விகள் இருப்பது போல அதிமுகவும் எவ்வளவு ப்ரோஆக்டிவா இந்த போராட்டத்தில் போராடுறவங்களுக்கு துணை போனதுங்கிற கேள்வியும் இருக்கு. சார், நீங்க தெரியுமா, கடந்த 17ஆம் தேதி போன மாசமே இதற்காக மனித சங்கிலி போராட்டத்தை பாலகங்கா போனார், ஜெயக்குமார் போனார், அதெல்லாம் போனார். நீங்க எவ்வளவு ஒரு பிரஷரை வச்சுக்கிட்டீங்க இந்த விவகாரத்தின் மேல? இந்த மக்களுக்கு குரலாக நாங்கள் இருந்தோம். அந்த தூய்மை பணியாளர்கள் அவர்களுடைய கண்ணீரின் குரலாக அதிமுக தொடர்ந்து இருந்துகிட்டே தான் இருக்குது. என்னடா முதலமைச்சர் போலான்னு கேட்கிறோம்ல, எதிர்க்கட்சி தலைவர் ஏன் வரல? இது இவ்வளவு சார், நீங்க ஆட்சியில் இருக்கக்கூட நீங்க தான் பொய் வாக்குறுதி கொடுத்தீங்க. நாங்க ஆட்சிக்கு வந்தோம் உங்களை பணி நிரந்தரம் செய்யறோம் அப்படின்னு நீங்க தான் வாக்குறுதி கொடுத்தீங்க. அந்த பணி நிரந்தரம் கடிதம் பேருக்கு நான் உங்கள்கிட்ட காட்ட முடியும் இந்த நிகழ்ச்சியிலேயே. அது முதலமைச்சர் ஸ்டாலின் பேசியதும் இருக்கு, முன்னாடி எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது அவர் பேசுனதும் இருக்குது. பொய் வாக்குறுதி கொடுத்துட்டு அவங்கள ஏமாத்துறது இல்லாமல் உங்க எதுக்கு எடுத்தாலும் இப்போ நீதிமன்றத்து மேலே பழிய போடுறாங்களே. நீதிமன்றம் சொன்ன எத்தனையோ உத்தரவுகளை எல்லாம் மதிக்காம ஏற்கனவே சார், அதற்கு சொல்யூஷன் எவ்வளவோ பல வகையில் இருக்கு. அவங்கள சரியான முறையில் பேசி இருக்கலாம், பேசி கொண்டு போய் இன்னொரு இடத்துல உட்கார வச்சு இந்த இடத்துல போராட்டம் நடத்துங்கன்னு சொல்லி இருக்கலாம். நீங்க வந்து நீதிமன்றம், நான் ஏற்கனவே சொன்ன நீதிமன்றம் சொன்ன உத்தரவுகளை நீங்க எல்லாரும் கொடி கம்பங்களை அகற்றணுண்டாங்க, விதிமீறி கட்டின கட்டிடங்கள்லாம் அகற்றணும்னு சொன்னாங்க. அதெல்லாம் நீங்க கேட்டீங்களா? செஞ்சிருக்கீங்களா? நீங்க அதுக்கு காலம் அவசரம் கேட்குறீங்களா? அதே மாதிரி இதுக்கும் கேட்டிருக்க கூடாதா? ரெண்டாவது அண்ணன் என்ன சொல்றாரு, நீதிமன்றம் எதுனா அடாவடியா இப்படி எல்லாம் இரவுல போய் கைது பண்ணுங்கன்னு சொல்லல, பெண்களை அடிங்க உதைங்க இப்படி கையை உடைங்கன்னு சொல்லவில்லையே. அவர் ஏத்துக்கலையே, நம்ம நடவடிக்கை எடுப்போங்கிறாரு. அது வந்து அப்படி இருந்ததுன்னா நம்ம வந்து நடவடிக்கை எடுப்போம். யார் மேல நடவடிக்கை? முதலமைச்சர் மேல ஒரு நடவடிக்கை எடுப்பாரு. காவல்துறை யார்? என்னங்க, தனிப்பட்ட ஒரு காவல்துறைக்கு கையில வச்சிருக்கக்கூடிய முதலமைச்சர் மேலதான் நீங்க நடவடிக்கை எடுக்கணும். அப்ப அவர் ஆட்சியை விட்டு நீங்க வந்து நீங்க இந்த இதுல பேசுங்க. ரெண்டாவது 13 பேரை சுட்டு கொன்ன முதலமைச்சராக இருந்த எடப்பாடி மேல நடவடிக்கை எடுத்தாங்க. சார், நீங்க இது நான் கேக்குறேன், அவரா செஞ்சாரு இல்ல? அவர் சொன்னது உங்க கணக்கு சொல்றேன். அது மாதிரி இப்ப முதல்வர் சொன்னாரு, நீங்க கோர்ட் சொல்லிச்சிருக்கீங்க. இங்க கேளுங்க, நீங்க அது கோர்ட் சொல்லிச்சு. அதனுடைய நீங்க அதற்கு பிறகு நீங்க யார் குற்றம் சொன்ன அந்த போலீஸ் அதிகாரிகள் நீக்கி அவங்க மேல பதவி உயர்வு கொடுத்து நீங்க வச்சிருக்கீங்க. நீங்க இந்த நாடகத்தெல்லாம் ஆடாதீங்க. நீங்க ஆட்சியை சரியான முறையில் செய்யுங்க. கையாளத்தன ஆட்சினால தான் இன்றைக்கு இவ்வளவு போராட்டங்கள். அதிமுக ஆட்சியில் நான் ஒரே முடிச்சிடறேன். நீங்க ஒரு பெண்ணு மயங்கி விழுறாங்க சார். தம்பி அவங்க இல்ல முடிச்சிடறேன். சொன்னதுக்காக சொல்றேன். சிவகங்கையில் ஒரு பிரச்சனை நடந்துச்சு, அஜித்துக்கும் ஒரு பிரச்சனை, போலீஸ் மேட்ரு. அதுல யாரும் கேட்காமலேயே அந்த காவல்துறை விசாரணை சரி இருக்காது என்று சொல்லி சிபிஐ விசாரணை என்று உத்தரவிட்டது யாரு? முதலமைச்சரா இல்லையா? நீங்க காவல்துறை செய்கிற தப்புகள் எல்லாம் சிபிஐ உத்தரவிட்டாங்க. அந்த மாதிரி இந்த எக்ஸஸ்ல நடவடிக்கை எடுக்கப்படுமா? இல்ல, பிரச்சனை அதாவது உண்மையாக இருக்குமே. இவங்க சொல்ற குற்றச்சாட்டு உண்மையாக நீங்க இவங்க காவல்துறையை தவறு செய்வதற்கு முன்னாடி நீங்கள் தட்டி கழிப்பது காப்பதுதான் ஒரு முதலமைச்சருடைய கடமை. காவல்துறை வந்து ஒருத்தனை அடிச்சு உதைச்சு கொலை பண்ணி எல்லாமே பண்ணிடும். அதுக்கப்புறம் நாங்க சிபிஐக்கு உத்தரவிட்டோன்னு பெருமைப்படுறதுல என்ன சார் இருக்கு? இந்த உயிர்கள்லாம் ஒரு சாதாரணமா நீங்க நான் சொல்றேன், ஒரு பெண் நேத்துக்கு நடந்த ஜெயராஜ் பெனிக்ஸ்ல என்ன செஞ்சீங்க? நான் சொல்றேன், தூத்துக்குடி சம்பவத்துல என்ன செஞ்சீங்க? சரியான நீதி விசாரணைக்கு
விட்டோம். அன்னைக்கு அந்த தீர்ப்புகள்லாம் இன்றைக்கு இந்த அரசாங்கம் சரியா கடைபிடிக்கலையே. இல்ல சார், நான் என்ன அந்த அதிகாரிகள் இந்த அரசு மேல விமர்சனம் இருக்கு. கதிராமங்கலத்துல இந்த மாதிரி போராட்ட களங்கள் சில தவறுகள் வந்து ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனா இந்த ஆட்சி வந்ததுல இருந்து சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்குது, கஞ்சா கலாச்சாரம் பரவி போயிருக்கா இருக்கா, பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கா, மோசமான சட்டம் ஒழுங்கு சீர்கட்ட மாநிலமா தமிழ்நாடு இருக்கு. ஒண்ணு சொல்லிடுறேன், இந்த சப்ஜெக்ட்ல வர ஒரு பெண் கருத்துக்கிறது இந்த வாக்குறுதி கொடுத்திருக்காங்க, வாக்குறுதியை மீறி இருக்காங்க. ஒரு நிமிஷம் முடிச்சிடறேன், ஒரு இன்னும் சேர்த்து சொல்லிட்டோம். ஒரு பெண்ணு மயங்கி விழுந்துட்டாங்க. அந்த பெண்ணை ஒரு வேன்ல வச்சு கூட்டிட்டு போய் ஒரு வழக்கறிஞரை சுத்து எல்லாம் இதுதான் ஜிஹெச், இதுதான் கீழ்ப்பாக்கம், இதுதான் ராயப்பேட்டை ஆஸ்பத்திரின்னு காட்டு மறுமுறை சிந்தாதேரிப்பேட்டையில கொண்டு போய் மயக்கத்திலே கொண்டு வச்சிருக்கேன். இது காவல், இதுதான் சமூக நீதியாச்சா, இதுதான் திராவிட மாடல் ஆச்சா. இன்னும் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் அண்ணன் சொல்லிட்டேன் சுருக்கம். நீங்க இந்த ஆட்சியில எல்லா துறையிலும் ஊழல் செய்யறதுனால கக்கூஸ் கட்டுறதுல 1200 கோடி ரூபாயை இன்றைக்கு இந்த அரசாங்கம் ஊழல் செய்திருக்கு. டைம்ஸ் ஆஃப் இந்தியால ஒரு கட்டுரை வருது சார், 4 நாளைக்கு முன்னாடி. நான் பார்க்கல, அது தனி சப்ஜெக்ட், நம்ம பேசுவோம். நம்ம லெட்ஸ் கீப் ஃபோக்கஸ். இந்த துப்புரவு பணியாளர்களுடைய, தூய்மை பணியாளர்களுடைய இஷ்யூஸ் நம்ம ஹைலைட் பண்ணுவோம். ஆஃப் கோர்ஸ் அது தனி டிபேட். அந்த போராடுறவங்களும் கூட அவங்களோட இம்ப்ரெஷன் வந்து இந்த அரசு எங்களுக்கு உத்தரவாதம் கொடுத்திருக்கு அப்படின்னு. நீங்க வந்து இந்த வார்த்தைகள்ல 19/1/2021 அன்னைக்கு சென்னை மாநகராட்சி ஆணையருக்கு ஐயா ஸ்டாலின் கடிதம் எழுதியிருக்காங்க. அந்த கடிதத்தோட நிறைவில் சொல்றாங்க, உயர்நீதிமன்ற வழக்கின் முடிவிற்காக காத்திராமல் இவர்கள் அனைவரையும் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு கொடுத்த அந்த கடிதம் இருக்கு. இதை தாண்டி வந்து இந்த யாராவது தவறாக நடந்துக்கிட்டாங்கன்னா காவல்துறை மீது நடவடிக்கை எடுக்கப்படும்னு சொல்றாங்க. இந்த தூத்துக்குடி துப்பாக்கி சூடு வந்து பேசுகிறாங்க. ஒரே விஷயம் சொல்லிடுறேன். இந்த தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டில் வந்து 15 பேரை சுட்டுக் கொண்டது எடப்பாடி பழனிசாமி அரசு, அதிமுக அரசுங்கிறதுல எனக்கு மாற்று கருத்து இல்லை. அதுக்கு பிறகு அருணாஜெகசி ஆணையம்னு ஆணையத்தை அமைச்சு அந்த அருணாஜெகசி ஆணையம் திட்டமிட்ட பச்சைப்படுகள்னு சொல்லி இந்த 15 பேர் மீது குற்றவியல் நடவடிக்கை எடுக்கப்படணும், வழக்கு போட்டு கைது பண்ண சொன்ன பிறகும் அதில் தொடர்புடைய காவல்துறை அதிகாரி சைலேஷ்குமார் யாதவ் மீது நடவடிக்கை எடுக்காம அவருக்கு பதவி உயர்வு கொடுத்தது இதே திமுக அரசு. ஓகே, பதில் வாங்குவோம் திரு கலைராஜன் சார். என்ன கேக்குறீங்க? இப்ப 2 விஷயம். பிரதானமானது வந்து வாக்குறுதி கொடுக்கப்பட்டது, நீங்க வந்து உங்களுடைய டிமாண்டை முன்மொழிஞ்சீங்க எதிர்க்கட்சியா. நாங்க என்ன சொல்றோம்னா, இப்ப தம்பி சொல்றது மாதிரி அவங்களே பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று கடிதம் எழுதினார் தேர்தல் ஆணையர், அந்த மாநகராட்சி ஆணையருக்கு என்று சொல்லிடுறார். அதில் நான் மாற்று கருத்து இல்லை, எழுதியிருப்பார். முதலமைச்சர் அடிப்படையில் எழுதியிருக்கார். ஆனால் எதிர்க்கட்சியா இருக்கும்போது நான் என்ன சொல்றேன், தேர்தல் வாக்குறுதியில் அவர்களுக்கு பணி நிரந்தரம் செய்வோம் என்று நாங்கள் எங்க வாக்குறுதியில் இல்லை. அதான் சொல்றேன், வாக்குறுதியை 163 தூய்மை பணியாளர்கள் நிரந்தரம் செய்யப்படுவார்கள் 80வது பக்கம் நீங்க பாருங்க. அது சொல்லிட்டு போலாம், நான் கூட சொல்லிட்டு போலாம். நீங்க பாருங்க, 285வது அவர்களுக்கு சம்பளம் உயர்வுங்கிறது 285வது 163வது வாக்குறுதி பணி நிரந்தரம். பணி நிரந்தரங்கிறது ஒரு பாயிண்ட் வைங்க. 12,000 பேரை பதவி நீக்கம் செய்தவர் 2021 எடப்பாடி. அது உண்மையா இல்லையா? எங்க 2000 நாங்க பணி நீக்கம் செஞ்சோமா? 2000 பணி நீக்கம் செய்யல, பணி நிரந்தரத்தை பத்தி பேசுறாங்க. பணி நீக்கத்தை செய்திருக்கிறார் என்று சொல்லி தேசிய ஊரக பண்ணிருக்காங்க. அது தவறான குற்றச்சாட்டு. 2021 அவர்களுக்கு வந்து வேறு பணிகள் கொடுத்து அவர்கள் கொடுத்த சம்பளத்தை 16,000 ரூபாய் எவ்வளவு கொடுக்கப்பட்டதோ அந்த சம்பளத்தை அவங்க நிர்ணயம் பண்ணி கொடுத்தாச்சு. ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை. 23,000 வாங்குற சம்பளத்தை 16,000 குறைச்சி 7,000 ரூபாய் குறைக்கிறீங்க. அன்னைக்கு அவர்கள் 16,000 ரூபாய் சம்பளத்தை அந்த 16,000 சம்பளம் நிரந்தரம் பண்ணிட்டோம். இப்ப அவர் சொல்றல தனியார் மயம் தாராளமயம். இப்ப நீங்களும் தனியார் கொடுத்தீங்க, அவங்களும் தனியார் கொடுத்தாங்க, என்ன வித்தியாசம்? இல்ல சார், நீங்க 10 மடங்கு கொடுத்தாங்களா இல்லையா கேளுங்க. நீங்க அதோட எக்ஸ்டென்ஷன் தனியாருக்கு கொடுத்தது தப்பா சரியாங்கிறது அது நீதிமன்றத்தில் இருக்கு, அது சொல்லணும். அதுதானே ஹார்ட் ஆஃப் தி டிபேட். ஆனால் இல்ல தனியாருக்கு. ஆனால் இன்றைக்கு நீங்க போராட்டம் ஜனநாயக முறையில் நடத்தி அறவழி வழியில் நடத்த அந்த போராட்ட மக்களை வந்து இப்படி ஒரு மாடுகளை போட துவைச்சு தூக்கி போட்டீங்களே, இது நியாயமா? இதை நீதிமன்றம் சொன்னதான்னா இன்னைக்கு இதே மாதிரி அனுமதி வாங்காமல் போராட்டம் நடத்துவதற்கென்று சில இடங்கள் இருக்கிறது. காவல்துறை சில இடங்களில் வள்ளுவர் கூட்டம் அந்த மாதிரி சேப்பக்கம் அந்த மாதிரி சில முக்கியமான இடங்கள் இருக்கு, அங்கே தான் போராட்டம் நடத்தணும். இவர்கள் முறையாக அனுமதி வாங்கி அங்கே போராட்டம் நடத்தியிருந்தால் அவர்கள் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கப்பட்டிருக்காது.
இவர்கள் 13 நாட்களாக அங்கே இருந்து அந்த சென்ட்ரல் ஸ்டேஷன் என்ன முக்கியமான அங்க வந்து போராட்டத்தை நடத்திக்கிட்டே இருக்காங்க. இது அமைச்சர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். 7 முறை பேசி இருக்கிறார்கள். போராட்டம் ஆரம்பிக்கிற அன்னைக்கே நீங்க போய் பேசி முடிவு பண்ணிருந்தா அந்த போராட்டமே 7 முறை பேசி இருக்கிறார்கள். நான் கேட்கிறேன், இதே எங்க முதலமைச்சர் அன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது இந்த கல்லூரி குயின் மேரிஸ் கல்லூரி, அதுக்கு வந்து அந்த கல்லூரியை வந்து மாற்றக்கூடாது, தலைமைச் செயலகம் மாற்றணும்னு சொல்லி பிரச்சனை பண்ணாங்க. அப்ப மாணவர்களுக்காக போய் பண்ணாரு. அவர் என்ன பண்ணாரு? தூக்கி விடல. அங்க போய் நாங்க அதெல்லாம் அரசியல் பண்ணல. அங்க போய் நாங்க போராட்டம் பண்ணோம். நீ ஏன் இப்ப போய் கேட்கல? இப்பயும் போகல. இல்ல முதலமைச்சராக ஏன் ஒரு நாளாவது போய் பார்த்தீங்களா? அன்னைக்கு போனீங்கல, இன்னைக்கு ஏன் போகல? சொல்லுங்க. அன்னைக்கு போனதை நீங்க என்ன சொல்றீங்க? இன்னைக்கு என்ன சொல்ற? பேச்சுவார்த்தை நடத்தினார்கள் அமைச்சர்கள். யார் நடத்துறாங்க? ஜவஹர்லி சார் ஜனவரி ஆகஸ்ட் 1ல இருந்து நேற்றைக்கு வரைக்கும் முந்தா நாள் வரைக்கும் நேத்திக்கு கூட நாங்க காத்துட்டு இருக்கோம் அப்படின்னு மந்திரிகள் காத்துட்டு இருந்தாங்களா இல்லையா? ஆமா. யாரு நேத்திக்கு சொல்றாங்க அந்த மக்களை, அந்த பிரதிநிதிகளை அதாவது வந்து முறையா அழைச்சு பேசவே இல்லை. நீ என்ன நடத்தியா நடத்திக்கோ. இதுல ஒண்ணு தெரியுமா, இவருக்கு நான் சொல்ற ஏற்கனவே 2 அமைச்சர்களின் பண பாசத்தின் காரணமாக நேரு அவர்களுக்கும் சேகர் பாபு அவர்களுக்கும் இடைப்பட்ட பிரச்சனை. நான் முதல்ல நேரு இந்த பிரச்சனை முதல்ல போயிருக்கணும். ஆனால் இங்க வருது சேகர் பாபு போக வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? அவர் தலையிட்டு ஏன் திமிராக கருத்துக்களை சொல்ல வேண்டிய அவசியம் என்ன வந்துச்சு? இந்த போராட்டம் தொடர்ந்து அவர் பண்ண வேலை. சென்னையினுடைய முக்கிய அமைச்சர்களில் ஒருவராக இருக்கிறவர் சேகர் பாபு. அந்த துறைக்கு அமைச்சரா? அந்த துறைக்கு அமைச்சரா என்பது வேறு விஷயம். அந்த துறைக்கு அமைச்சரா என்பது வேறு விஷயம். இப்போ வந்து இப்போ தஞ்சாவூர்ல ஒரு பிரச்சனை நடக்குதுன்னு வச்சுங்க, தஞ்சாவூரில் யார் இருக்கிற அமைச்சர் இருக்காங்களோ அவங்க போய் தலையிடுவாங்க, பேசுவாங்க, போவாங்க. அப்புறம் சம்பந்தப்பட்ட துறை அமைச்சரும் போவாங்க. இது வந்து தலையிடக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. அதனால வந்து சேகர் பாபு அந்த அடிப்படையில் போய் பேசியிருக்கிறார். அது குற்றமாக சொல்ல முடியாது. மேயரும் அந்த அடிப்படையில் பேசியிருக்கிறார். இவர்கள் பேசி முடிவு தெரியவில்லை. அதாவது நேற்று பிரச்சனை ஆகி போச்சு, எல்லாம் முடிஞ்சு போச்சு. கடைசியில் முதலமைச்சர் என்ன நினைச்சிருக்காரு? கடைசியில் இப்போ 6 திட்டங்கள் 6 அவங்களுக்கு சலுகைகள் அறிவிச்சிருக்கிறாரு. இது மாதிரி ஒரு சலுகை எடப்பாடி அறிவிச்சாரா? நல்ல விஷயமா பார்க்கல. நீங்க இன்னைக்கு கேட்டு போராடுறது என்ன? தனியார் மயம் கூடாது, எங்க பணியை வந்து நிலைப்பு செய்யுங்க கேட்குறாங்க. அந்த கோரிக்கையை நிவர்த்தி பண்ணல. அது குறித்தான உங்க பதில் என்ன? அதை செய்யுங்களேன். நான் கேட்கறத விட்டு நீங்களா ஒன்று பண்ணிட்டு இது சரி சரி பாலிசி டிசிஷன் இல்லையா? அது வந்து நிறைய மாநகராட்சிகள் பின்பற்ற விஷயம் தானே. கியூபா சோஷலிசம் குறித்து ஐயா ஸ்டாலின் ஏன் பேசினாங்க? கம்யூனிசம் குறித்து ஏன் பேசினாங்க? கம்யூனிசத்துக்கு எனக்குமான உறவு, கொள்கை உறவு, லட்சிய உறவுனாங்களே. கம்யூனிசமும் தனியார் மயம் ஒண்ணா? இது என்னது அபத்தமா இருக்குது? சமூக நீதி ஆட்சிங்கிறீங்க. இல்ல, இன்னைக்கு பிராக்டிகல் ரியாலிட்டி இன்னைக்கு தனியார் மயங்கிறது சமூக நீதி பேசுறீங்க. சமூக நீதி பேசாதீங்க. டெல்லியில பிஜேபி கவர்மெண்ட் நடந்துகிட்டு இருக்கு. அங்க தூய்மை பணியாளர் யார் பண்றாங்க? தனியார் மயம் தான் பண்ணிட்டு இருக்காங்க. தனியார் தான் கொடுத்திருக்காங்க. அதாவது இது மாதிரி பல சிட்டில புரியுறாங்க. அப்ப பல சிட்டில கொடுத்திருக்காங்க. எந்த பிரச்சனைக்கு பிஜேபி நாங்க சொல்றது மட்டும் தான சொல்றாங்க. ஏற்கனவே 10 மண்டலத்தை கொடுத்துருவாங்கல்ல, எடப்பாடி கொடுத்தாருல, அதே பேச மாட்டேங்கிறீங்க. எடப்பாடி அரசுக்கும் அரசுக்கும் என்ன வித்தியாசம்? இல்ல, நாங்க தான் 2 வந்து நாங்க பரிச்சார்த்தமா செஞ்சு பார்க்கலாம்னு முயற்சி பண்றோங்க. அது ஃபெயிலியர் தெரிஞ்சப்ப அது ஃபெயிலியர் ஆனதா? அதிமுக ஆட்சி காலத்துல தனியார் மயப்படுத்தப்ப திமுக ஆதரிச்சா வரவே எழுதுச்சா? இல்ல, நாங்க வந்து அப்ப வந்து நாங்க ஆதரிக்கிறதா எதிர்க்கிறதா அந்த क्वेश्चनக்கு நீங்க ஆதரிச்சுல எழுதிங்களா? இல்ல, நாங்க வந்து எதிர்ப்பு தான் தெரிவிச்சோம். அப்ப இப்ப ஆதரிக்கிறீங்க? இப்ப நாங்க ஆதரிக்கலையே. தனியார் மயத்தை நாங்க தனியார் மயம் 2 ராயபுரமும் திருவிக நகரும் அதானே இருக்கிறது. அதிமுக ஆட்சி காலத்துல மோசமாக இருக்கிறது. அதிமுக தனியாருக்கு கொடுத்தால் சரியாகுமா? இல்ல, அரசு நிர்வகிக்காது, தனியார் தான் சரி நிர்வகிப்பாரா? அரசுக்கு நிர்வகிக்க தெரியாதா? இல்ல, அரசு நிர்வகிங்க, இல்லன்னு சொல்லலங்க. இப்ப மத்த மாட்டு டெல்லியில அரசு பண்ண முடியாது இருக்கா? நீங்க தான திராவிட மாடல் அரசு சொல்றீங்க. இந்தியாவுக்கு முன்னுதாரணம் சொல்றீங்க. நீங்க தான் தனியார் மயத்தை இருக்கீங்க. இந்த தூய்மை பணியாளர்கள் வந்து இப்ப வேலைக்கு சேர்ந்தவங்கல 15-20 வருஷத்துக்கு முன்னாடி அத நகர்ப்புற, அதாவது வந்து ஏழை மக்களுக்காக வந்து நகர்ப்புற வாழ்வாதார இயக்கத்தின் திட்டத்தின் கீழே அவர்கள் வாழ்வியலில் மேம்படணுங்கிறதுக்காண்டி வேலை வாய்ப்பை கொடுக்கறாங்க. அவங்க வாழ்க்கையில் மேம்படணும். புதுசா திட்டங்களா கொண்டு வந்திருக்காங்க. வேலைக்கு சேரும்போது 3000 ரூபாய் சம்பளம், 6000 ரூபாய் சம்பளம் இப்படின்னு சேர்ந்தவங்க இன்னைக்கு 23,000 ரூபாய் சம்பளம் வாங்கக்கூடிய நிலையில மறுமுறை அவங்கள 16,000 சம்பளத்தை கொண்டு போனா யார் ஏத்துக்குவாங்க? அரசு பள்ளியில் படித்த மாணவர்களுக்கு 7.5% இருக்கிற பள்ளியில் படிக்கிற மருத்துவக் கல்லூரி படிக்கிற அனைத்து மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் புத்தகங்கள், விடுதி கட்டணம், கல்வி கட்டணம் அத்தனையும் முதலமைச்சர் தான் கொடுக்குறாரு.
ஏங்க அது இந்த ஸ்டேட்ல போட்ட உத்தரவுனே 7.5 புரட்சி தமிழர் எடப்பாடியார் போட்ட உத்தரவு. ஏங்க அந்த திட்டம் வேணா உங்களுக்கு உத்தரவா இருக்கலாம். இல்ல ஆனா அன்றைக்கு இலவசம் படிப்பதற்கு இலவசம்னு கொடுக்கிறவர் முதலமைச்சர் தான். இந்த முதலமைச்சர் தான் சொன்னாரு. நீங்க அந்த உத்தரவு அன்றைக்கு போடப்பட்டது. 7.5 எடப்பாடியார் தான். நான் தான் சொன்னேன் 7.5 உத்தரவு எடப்பாடி போட்டது இல்லன்னு சொல்லலையே. நாங்க வந்து அரசு பள்ளியில் படிக்க டாக்டர்களுக்கு எல்லாம் வந்து இலவச கல்வி விலையில்லாமல் இருக்கு. அதே போல இப்பொழுது தூய்மை பணியாளர்களுடைய பிள்ளைகள், படிக்கிற பிள்ளைகள், கல்லூரியில் படிக்கிற பிள்ளைகள் அத்தனை பேருக்கும் விடுதி கட்டணம், கல்வி கட்டணம், புத்தகங்கள் எல்லாம் வழங்கப்படும் என்று இப்பொழுது அறிவித்திருக்கிறார். திரு ஹிதாயத்துல்லா, இந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வுன்னு கருதுறீங்க? திரு ஹிதாயத்துல்லாவும் சரி, திரு ஜவஹர் அலியும் சரி, திரு கலைராஜனும் சரி, அஃப்கோர்ஸ் கார்த்தியும் சரி, நீங்கள்லாம் வந்து சென்னையில் பணியாற்றியவங்க. திரு ஹிதாயத்துல்லாவும் உள்ளாட்சி அமைப்பில் பணியாற்றிருக்காரு, நீங்கள் பணியாற்றிருக்கிறீங்க, நீங்கள் எம்எல்ஏவாக பணியாற்றிருக்கிறீங்க. இன்னைக்கு இந்த ரவுண்ட் நம்ம கன்ஸ்ட்ரக்டிவாக வச்சப்போ இதற்கான தீர்வு என்னன்னு நினைக்கிறீங்க? சகோதரர் ஹரி, இந்த தீர்வு சொல்வதற்கு முன்பு நான் ஒரு சில விஷயத்தை சொல்லணும். ஜவஹர்லி கூறுறாரு அமைச்சர்கள் யாரும் வரலைன்னு சொல்றாரு. நான் கேட்குறேன், 10 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்தாரு, அவருடைய முதல்வர் வர வேணாம். அங்கே அந்த துறையில் அமைச்சராக இருந்தார் திரு வேலுமணி, அவர்கள் வந்து இந்த போராட்டத்துக்கு ஆதரவு கொடுத்துருக்கலாம் இல்லையா? ஏன் கொடுக்கல? இந்த கேள்வி. ரெண்டாவது, ஜல்லிக்கட்டு போராட்டம், அந்த ஜல்லிக்கட்டு இல்லை நான் கேட்குறது அந்த துறை சார்ந்தவர், அவங்க அமைச்சர் நேரு தானே கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏன் இவர் போனார்ல கேட்குறாங்க. இன்னொரு சேகர் ஏன் போனார் கேட்குறாங்க இல்லையா? திரு சேகர் ஏன் போறான்னு கேட்குறாங்க இல்லையா? நான் கேட்குற கேள்வி அவங்களுக்கு பதில். ரெண்டாவது விஷயம் வந்து ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் நேர்லி 1 லட்சம் ஜெயக்குமார் பாலகங்கால அந்த பகுதியை சேர்ந்தவங்க. சேகர் பாபுக்கு என்ன விளக்கமோ அதே விளக்கம் தான். இல்ல அதைத்தான் நான் இப்ப சொல்றேன். ஏன் அந்த துறை சார்ந்த முன்னாள் அமைச்சர் போகல, ஏன் முதல்வர் போகல, முன்னாள் முதல்வர் போகலங்கிற கேள்வி. ரெண்டாவது, ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் பல லட்சம் பேர்களை அடிச்சு விரட்டினது மட்டுமல்லாம அங்க இருக்க குப்பத்தில் வந்து கொலைவெறி தாக்குதல் பண்ணாங்களே, அது யார் ஆட்சியில்? அப்ப அதை வந்து முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி சொல்லாமா? இது ஒரு பக்கம். இன்னைக்கு 6 விதமான தீர்வுகளை அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். அதுல ஒரு முக்கியமான விஷயம், இந்த தூய்மை பணியாளர்களுக்கு நுரையீரல் பாதிப்பு ஏற்படும், தோல் பாதிப்பு ஏற்படும், இதற்கான சிகிச்சையை முறையாக கொடுக்கிறோம்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு வீடு வழங்குவது, அந்த பிள்ளைகளுக்கு படிப்பு கொடுப்பது, இந்த கேட்ட தீர்வு ஏற்கனவே 3, 4 என்று சொல்லி இன்னைக்கு 5 தீர்வுகள் சொல்லியிருக்காங்க. இந்த நீதிமன்ற தீர்ப்பு மட்டும் இல்லாமல் இருந்தா 13 நாள் அந்த இடத்துல அவர்களுக்கு அனுமதி கொடுத்ததே இந்த அரசுடைய ஒரு நல்ல செயல் தான் நம்ம சொல்லணும். ஆக தீர்ப்பின் அடிப்படையில் தான் இவங்க என்னைக்காவது ஒரு நாளைக்கு மேல ஒரு இடத்துல போராடி இருக்க முடியுமா? இதே காங்கிரஸ் கட்சியோ கம்யூனிஸ்ட் கட்சியோ அதிமுக ஆட்சியில் சரியா 5 மணி 4 மணிக்கெல்லாம் அடிச்சு கொண்டு போய் எதுல கொண்டு வைப்பாங்க? மண்டபத்தில் கொண்டு போய் வைப்பாங்க. அதனால போராடுற உரிமை சிறப்பா இல்லைன்னு இன்னொரு கம்யூனிஸ்ட் கட்சி சொல்லுதே. இல்ல அதான் நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டேன் இல்லையா, காங்கிரஸ் கட்சி என்ன சொல்லுச்சுங்க சொல்லிட்டேன். இல்ல இந்த ஆட்சியில எங்களுக்கு போராட்டத்துக்கு சொல்லக்கூடிய வாய்ப்பு இல்லைன்னு கம்யூனிஸ்ட் கட்சி செயலாளர் சொல்றாரு. இந்த ஆட்சியை பத்தி சொல்றாரு. தோழமை கட்சிகள் போராடிச்சு. உங்களுக்கு தெரியுமா, இந்த ஆட்சியில தோழமை கட்சிகள் போராடியதுக்கெல்லாம் அது கான்ட்ராக்ட் தொழிலாளர் விஷயத்திலேயே திராவிட முன்னேற்ற கழக அரசு ஆளுங்க தங்களுடைய கூட்டணி கட்சிகள் கோரிக்கையை ஏற்றது. அப்ப சண்முகம் எப்படி சொல்றாரு? நன்றாக தெரியும். எந்த சண்முகம் சொல்றாரு? கம்யூனிஸ்ட். நான் சொல்றேன், பல போராட்டங்கள் செய்யறாங்க. உங்களுக்கு 12 மணி நேரம் வேலைன்னு சொன்னப்ப கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் கட்சியில் போராடிச்சு. இந்த அரசு என்ன செஞ்சிச்சு? உடனடியாக அதற்கான ஆவணம் செஞ்சிச்சு. அதே மாதிரி உங்களுக்கு நன்றாக தெரியும், ஸ்ரீபெரும்புதூர் அந்த தொழிற்சாலை விஷயத்திலையும் கூட்டணி கட்சிகள் வந்து போராடியதுக்கு பிறகு நம்முடைய திமுக ஆட்சி அதற்கான வழிவகை கண்டது. இதெல்லாம் நீங்க பார்க்கணும். இதுவரை எந்தவித போராட்டத்தையும் ஒடுக்காம அந்த போராட்டங்களுக்கு என்ன செய்யணுமோ அதை இந்த அரசு செஞ்சிருக்கு. அதே மாதிரி பல்வேறு காவல்துறைக்கு எதிரான அத்துமீறல்களை உடனே கண்டிச்சிருக்கு, அவர்களை சஸ்பெண்ட் பண்ணியிருக்கு, எல்லாமே செஞ்சிருக்கு. இந்த மாதிரி அதிமுக ஆட்சியில் ஒரு காலம் நடந்ததில்லை. ஆக தீர்வு என்பது நிச்சயமாக முதல்வர் தலையிட்டு இதுக்கு சரியான தீர்வை செய்யணும்னு நாங்கள் காங்கிரஸ் சார்பா தலைவர் செல்வ பெருந்தையும் கேட்டிருக்காரு. அதனால நிச்சயமாக ஒரு நல்ல தீர்வு வரும். ரெண்டாவது நான் சொல்றேன், 2009 நலவாரியம் அமைச்சது அதிமுக இல்ல, திமுக தான். அதிமுக சார்பில் கலந்துக்கிட்டு ஆதரவு கொடுத்த ஒன்று, அதிமுக ஆட்சி காலத்தில் 30,000 போராட்டங்களை இவங்க நடத்தினாங்க. எல்லா போராட்டங்களும் அனுமதி கொடுத்து
கொடுத்தது அதிமுக ஆட்சி காலத்துல. யாரையும் எந்த பத்திரிகையாளரும் எந்த ஊடகவியலாளரும் அடிச்சு உதைக்கல. நேற்று பத்திரிகையாளர்களும் அடிச்சு உதைக்கப்பட்டிருக்காங்க. இரண்டாவது, ஜல்லிக்கட்டு போராட்டம் சென்னையில மெரினாவில் பல லட்சம் மக்கள் கூடி இருந்தாங்க. அந்த போராட்டத்தில் பல லட்சம் மக்கள், அவர்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம முழுமையான பாதுகாப்பு கொடுத்து எத்தனை நாள் சார் அந்த போராட்டத்துக்கான இது கொடுத்தது. கடைசியில் நீதிமன்றம் சொன்னது, நீதிமன்றம் சொல்லும் போது கூட இப்படி இல்லை, ஆனால் அதில் சில புல்லுரிவுகள் சமூக விரோதிகள் கூடினாங்க. அதான் உண்மை. இந்த போராட்டத்தில் அப்படி சமூக விரோதிகள் யாராவது கூடினாங்களா? 1953 பேர் மட்டுமே உட்கார்ந்தது இந்த போராட்டம். இதுல அறிவிச்சிருக்கக்கூடிய இந்த அரசாங்கத்துக்கு எங்களுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் கொடுத்த அறிக்கை மூலமா தான் இவர்கள் இந்த அறிவிப்பை அறிவிச்சிருக்கார்கள். இது அதிமுகவுக்கு கிடைத்த வெற்றி, அந்த மக்களுடைய தூய்மை பணியாளர்கள் கண்ணீருக்கு கிடைத்த வெற்றி, அதிமுகவுக்கு கிடைத்த வெற்றி. அண்ணன் சொல்றாங்கல்ல, மெரினா கடற்கரையில போராடுற அப்ப பிரச்சனை சுமூகமா தீர்வுக்கு வந்துருச்சுன்னு அர்த்தம். ஓகே, அந்த கருத்தை வன்மையாக எதிர்க்கிறேன், கண்டிக்கிறேன். அந்த சமூக விரோதிகள் செஞ்ச சமூக விரோத செயல் என்ன? உலகத்துக்கே தெரியும். அன்னைக்கு வந்து நடுக்குப்பத்தில் வந்து ஒரு தானிக்கு ஒரு ஆட்டோவுக்கு தீ வைக்கிறாங்க. யார் தீ வைக்கிறான்னு பார்க்குறப்ப காவல்துறை தீ வைக்குது. பின்ன ஆட்கள் விசாரணை கமிஷன் வர்றப்ப காவல்துறை ஏன் தீ வச்சாங்க அப்படின்னு கேட்குறப்ப காவல்துறை சொன்ன பதில் வந்து தேன் கூடு கட்டி இருந்துச்சு, தேன்கூட்டை கலைக்க தீ வச்சோம்னாங்க. அதிமுக இந்த இடத்துல யோக்கிய வடம் போடுறாங்க. மனசாட்சி 10 லட்சம் பேர், 10 லட்சம் பேர் மெரினாவில், இங்க வெறும் 2000 பேர் இந்த கூட்டத்துல இப்படி தூக்கி போடணுமா? தூத்துக்குள்ள 15 பேரை சுட்டு கொன்னீங்க சார். நான் கேட்கிறேன், அத நாங்க நியாயப்படுத்தல. அவர்கள் மீது நீங்களே சொன்னீங்க நியாயப்படுத்தல. அவர்கள் மீது நடவடிக்கை எடுத்தோம். ஆனா அந்த நடவடிக்கை இந்த அரசு செய்யல. நீங்களே சொன்னீங்க அருணா ஜெகதீஷனுடைய அறிக்கை என்ன ஆச்சு, நீங்க தான் கேள்வி கேட்டீங்க. அந்த ஆணையம் என்ன ஆச்சு, நீங்க தான் கேட்டீங்க. ஆணையத்தோட முதன்மை எடப்பாடி பழனிசாமிக்கு எல்லாமே தெரியும். எடப்பாடி பழனிசாமி நீங்க திட்டமிட்டு செய்யப்பட்ட பச்சை பல்கலைக்கழகம் அருணா ஜெகதீஷனோட சாட்சி. அப்படி ஒரு எந்த அறிக்கையும் இல்ல. குற்றச்சாட்டு அந்த காவல்துறை நீங்க வந்து எந்த திரு ஜவஹர்லி சார், அது இது வாதம் இல்ல, இறுதி கருத்து. தூய்மை பணியாளர்களோட இந்த போராட்டங்கிறது அவங்களுக்கான போராட்டம் இல்ல. அவங்க வந்து ஒட்டுமொத்த இந்த நிலத்தை வந்து தூய்மை செய்யக்கூடிய ஒரு மாபெரும் ஒரு ஒப்பற்ற பணியை செய்யறாங்க. இது நமக்கான போராட்டம்னு மக்கள் கிளந்தலணும். தனியார் மையம் போக்கிட்டு அவங்களுக்கான அந்த வாழ்வாதாரத்தை உறுதிப்படுத்தணும். இத்தோடு கூடுதலாக ஒரு செய்தியை பதிவு பண்றேன். ஒடுக்கப்பட்ட அருந்ததிய மக்கள் இன்னைக்கு வரைக்கும் மனித கழிவை மனிதன் அள்ளக்கூடிய அந்த தொழிலை செய்யறாங்க. 2013ஆம் ஆண்டே வந்து இதுக்கு சட்டம் தடை வச்சும் கூட இன்னைக்கு வரைக்கும் மனித கழிவை மனிதன் அள்ளுறாங்க. ஒரு துப்புரவு பணி செய்யணும்னா 35 வகை உபகரணங்களை பயன்படுத்தணும் அப்படின்னு நீதிமன்றம் சொல்லியும் கூட இது வரைக்கும் கையுறை கூட இல்லாம அவங்க அள்ளுறாங்க. இந்த முறை போக்கப்படணும். குலத்தொழிலுக்கு எதிராக சொல்லக்கூடிய திமுக அரசு வந்து அருந்ததிய மக்களுக்கு வந்து மறுவாழ்வையும் வேற ஒரு தொழில் வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கணும். இன்னும் தயாளம் காட்டலாமா? இறுதி கருத்து. மக்கள் மட்டுமல்ல, பட்டியலின மக்கள் அத்தனை பேருக்குமே ஒரு சலுகைகளை வாங்கி கொடுத்தவர் தந்தை பெரியார் வழிவந்த கலைஞர் அவர்களும் இன்றைக்கு இருக்கிற முதலமைச்சர் அவர்களும் என்பதை எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதே போல் அவர்களுக்கு எந்த பாதுகாப்பும் நாங்கள் வழங்குவதற்கு இந்த முதலமைச்சர் கூட வேறு எந்த முதலமைச்சரும் அவர்களுக்கு தகுந்த பாதுகாப்பு கொடுக்க முடியாது. அந்த அளவுக்கு பாதுகாப்பு கொடுக்குறோம் அவர் இந்த சமுதாயத்துக்கு. இரண்டாவது, 17,000 பேர் பணி நிரந்தரம் செய்தோம் என்று வேலுமணி அவர்கள் சொன்னார்கள். அப்படி பணி நிரந்தரம் 17,000 பேருக்கு செய்யவே படவில்லை. அப்படி செய்தால் எந்தெந்த மண்டலத்தில் எவ்வளவு பேர் கொடுத்தார்கள் என்றதை அவர் சொல்ல வேண்டும். 17,000 பேர் அது பொய் அப்படிங்கிறது என்னுடைய குற்றச்சாட்டு. போராட்ட அனுமதினு சொல்றாங்க. போராட்டம் அனுமதியோடு நடத்தி காவல்துறையோட அனுமதி வாங்கி போராட்டம் நடத்தப்பட்டால் அந்த போராட்டம் நிச்சயமாக தடுக்கப்படாது, எந்த தடையடியும் நடக்கப்படாது. ஆனால் அனுமதி கொடுக்கிறோம். அப்படி போராட்டம் நடத்தி அனுமதி வாங்காமல் நடந்த போராட்டத்தை தான் நீங்க 15 பேரை சுட்டுக் கொண்டீங்க. புதிய குற்றச்சாட்டு தூய்மை பணியாளர்களுக்கு வழங்கியிருக்கிற 6 சலுகைகளும் அவர்களுடைய வாழ்க்கை மேம்படுத்தப்படும். இது முதல்வருடைய கருணையின் அடிப்படையில் செய்யப்பட்ட விஷயம். பாப்போம். இந்த நிகழ்ச்சியில் பங்குகொண்ட விருந்தினர்கள், பார்த்தினர்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.